அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மே மாத பலன்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? அறிவு 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 அந்த அறிவின் களஞ்சியம் யாருன்னா நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய சிந்தனை எல்லாமே மற்றவர்களால் திருடப்படுகிறது என்பது உண்மை. பல நபர்களுடைய சூழ்ச்சியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. இதுதான் ரியாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க அதிகமான சூழ்ச்சி பண்ணுறீங்க. அதேபோல் கடந்த ஒரு 5 மாத காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கும். திருமணம் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தன்னுடைய கணவனை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அவர் மறைச்சு ரகசியமாக ஒளிச்சு வச்சு செஞ்ச விஷயம் கூட பொதுப்படையாக அனைவரினுடைய பார்வைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அகிலம் எங்கும் மதுரை மீனாட்சியின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, மே மாதத்தில் 12 ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் என்ன, 12 ராசி நேயர்களும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த மே மாத பலன் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கிறோங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது மேச ராசிக்கு சொல்கிறோம், ரிஷபராசிக்கு சொல்கிறோம், ஸோ மிதுன ராசி சொல்கிறோம், இப்படி 12 ராசிக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கடந்த கால நிகழ்வுகள் பலன்கள் எல்லாமே பாதி நபர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-70% நபர்களுக்கு ஒரு ஃபேவராக, ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன தாக்கம் சொன்னோமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர்த்து சில நபர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு, ஸோ எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கறது கூட தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வலிமை இழந்திருக்கலாம். சுய ஜாதகத்தில் கிரக ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அதுவும் தவறல்ல. அதை தவிர்த்து அன்னெசரியாக ஜோதிடர்களை ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு குருவை நம்ம வஞ்சிக்கிறது சமம். ஜோதிடர்கள் என்பது இறை அருள் பெற்ற நபர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80% பேர் இருக்காங்க. இதில் 20% பேர் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ தான் ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க. நீங்கள் பதிவிட தான் நாங்கள் இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ மே மாதத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு என்ன? ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த மே மாதம் துவக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, ஸோ அதுக்கடுத்து ஊடாலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, இந்த மே மாதம்தான் உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவான் பெயர்ச்சியே இந்த வருடத்தில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இயங்குது. இப்போ குரு பகவான் 14ஆம் தேதி, ராகு கேது பகவான் 18ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரிய பகவான் மேஷ ராசியில் ஆரம்பத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்தில் ரிஷபராசியில், அதற்கு பிறகு மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். செவ்வாய் கடகராசியிலே அமர்ந்திருப்பார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இந்த மாதத்தின் இறுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி நாட்களுக்கு மேல் 18ஆம் தேதிக்கு மேல் என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 கட்டங்கள் 7 கட்டங்கள் எம்டி ஆகி டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீன ராசியில் புதன் பகவான், ராகு பகவான், அதுக்கப்புறம் சனி பகவான், சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இந்த ராசியில் தான் வந்திருக்காங்க. இதில் இந்த புதன் பகவான் மே மாதம் 7ஆம் தேதி வரையும் மீனத்திலும், மே மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருப்பார். இந்த மேஷத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் கரெக்டாக 23ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 3 ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
புதன் பகவான் தான். ஸோ இந்த மாதம் முழுமையாக புதன் பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் செயல்பாடும் ராகு கேது பகவானுடைய மாற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் உள்ளடக்கி தான் இந்த மாத பலன்கள் வரப்போகுது. வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மே மாத பலன்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, மே மாதம் முதல் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது பல துறைகளை தன்னுடைய கைவசம் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு வித்தகராக செயல்படுகின்ற ராசியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி அற்புதமான செயல்பாடு இருக்கும். தன்னுடைய அறிவு, நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருப்போம், அறிவு அறிவு அறிவு, அந்த அறிவின் களஞ்சியம் யாருன்னா நீங்கள் தான். ஆனால் அந்த அறிவின் களஞ்சியத்தை பல பேர் பயன்படுத்துகிறது தான் இங்கே ஒரு பெரிய டுஸ்ட்டு. ஏன்னா உங்களுடைய அறிவுத்திறமை எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரும்பு இனிப்பாக இருக்கும், ஆனால் அதை கரும்பு ஜூஸில் விட்டு புழிஞ்சோம்னா குடிக்கிறது வேற ஒருத்தராங்க. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய சிந்தனை எல்லாமே மற்றவர்களால் திருடப்படுகிறது என்பது உண்மை. ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் பேக்கப் பக்காவாக வச்சுக்கணும். எவன் எத்தனை எடுத்தாலும் சரி, நான் பக்கா பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளானை வெளியே சொல்லாமல் நீங்கள் செஞ்ச விஷயத்தில் எல்லாமே வெற்றி பெற்றிருப்பீங்க. அதை விட்டுட்டு உங்கள் பிளானை நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா பல நபர்களுடைய சூழ்ச்சினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இதுதான் ரியாலிட்டி. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்க அதிகமான சூழ்ச்சி பண்ணுவார். உங்கள் கூட உட்காந்து சிரித்து பேசிகிட்டே இருப்பார், என்னப்பா நம்ம அப்படிப்பா இப்படிப்பா, அந்த கலோக்கியலாக பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள தான் நம்ம சந்தேகப்படவே மாட்டோம். எப்போயுமே நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்கவனை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளை சிரித்து பேசுகிறவனை என்ன பண்ணுவோம், நம்ம விட்டு கொடுத்து போயிடும். அவன் நம்மள்ட்ட நம்ம கூட தான் இருக்கான், அவன் ஒரு காமெடி பீஸியாமோ, அவன் காமெடி பீஸ் தான் என்ன பண்ணுறான், பக்காவாக நம்மளை ஸ்கெட்ச் போட்டு தூக்க போகிறாங்கிறத நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் மிதுன ராசிக்காரங்க எவ்வளோ தான் அறிவு திறமை இருந்தாலும், எவ்வளோ தான் அற்புதமான சிந்தனை செயல்பாடுகளில் வச்சுருந்தாலும், சில நேரங்களில் தன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போய் மாட்டிக்கிறது. ஸோ மாட்டினாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் மனசு ஒரு ஒரு செயல்பாடை சொல்லும், உங்களுடைய சிந்தனை வேறு செயல்பாடை சொல்லும். ஸோ இதில் தான் நீ கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த நிலையிலிருந்து இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்து நம்மளுடைய அன்பான மிதுனராசினியர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னால், மிதுனராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளேயே இந்த மாதம் பாதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறார். ஸோ அவர் உள்ளே வரனால என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய அங்கீகாரம் உறுதி செய்யப்படுத்தப்படும். நீங்கள் யார், நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய திறமை என்னங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தலாம். அதேபோல் கடந்த ஒரு 5 மாத காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கும். உங்களுடைய எதிர்கூட்டாளிகள் உங்களை மதிக்காமல் கூட நடந்திருக்கலாம். திருமணம் முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு தன்னுடைய கணவனை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. கணவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எதுவுமே புரியலைங்க. வர்றாரு, அவருக்காடு சாப்பிட்றாரு, அவருக்காடு தூங்குறாரு, போகிறாரு. எங்கேயா போகிற, எதுக்கியா போகிற, அதெல்லாம் சொல்ல முடியாது. உன் வேலை தான், அதை மட்டும் பாரு. அது ஒரு மறைமுகமான ஒரு சிந்தனையாகவே இருக்குது. என் கணவர் ஏதோ ஒரு தவறு பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் அப்படி இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போது. உங்களுடைய கணவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு வெளிப்படையாக தெரிய வரும். அவர் மறைச்சு ரகசியமாக ஒளிச்சு வச்சு செஞ்ச விஷயம் கூட பொதுப்படையாக அனைவரினுடைய பார்வைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களில் படிக்கிற குழந்தைகள் நல்ல மார்க் எடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் இந்த மாதத்தில் தான் 3 முறை பயிற்சியாகிறார். நிலையான தன்மை கிடையாது. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ், அடுத்து ப்ளவரியும் ப்ளஸ் அப்படிங்கிற விஷயந்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, மைனஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அங்கீகரிக்கப்படக்கூடிய அமைப்பு. டைவர்ஸ் வாங்குறதுக்கான அப்ளை பண்ணவங்க கூட திரும்ப ரிட்டர்ன்
வேண்டாங்க சேர்ந்து வாழ்வோமா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. இவ்வளோ நாள் நண்பர்கள் எதிரியாக இருக்காங்களா இல்லை எதிரி தான் நண்பனாக இருக்கானான்னு யோசித்துக்கிட்டு அதிகமாக சிந்தித்து மெனக்கிட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி நேயர்களுக்கு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு புரிந்த உங்களை நன்கு அறிந்த நபர்கள் மூலமாக நீங்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ புதிய முயற்சிகள், புதிய தொழில் துவங்குவதற்கான விஷயங்களில் ஏதேனும் நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுங்கள். மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உறுதியாக சந்திப்பீர்கள் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நன்றி.